தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமத்தான் கேட்கறேன்னு ஒருத்தன் சொல்றானா, தெரிஞ்சு கேட்கறான். எனக்கு எல்லாம் தெரியும்னு எவனாவது சொல்றானா, உனக்கு ஒன்றும் தெரியல. ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ லெவல். வாழ்க்கையை ஜீரோல இருந்து ஆரம்பி. மனசுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கணும்? ஒரு குழந்தை போல் இரு. கற்றுக்கொள்வதில் ஒரு குழந்தை போல் இரு. ரொம்ப உஷாரா இருங்க. உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான்ல, அவனுக்கு ஆழ் மனசுல ஒரு சின்ன சைக்காலஜி இருக்கு. சத்தியமா இருக்கு, இந்த அவையில இருக்கு. நான் தோத்தாலும் பரவாயில்லடா டேய், உன் பேர் வந்துடக்கூடாதுடா, ஏண்டா இப்படி படிக்கிற என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பக்கத்தில் இருக்கலாம். உஷாராரு. நான் சும்மா உனக்கு சிண்டு முடிச்சு விட சொல்லல. நான் பல்வேறு பயணங்களில் வந்தவள். எனக்கு தெரியும், கூடவே இருப்பாங்க, வெளியிலேயே போவேன். மச்சான் படம் போலாமாடா? ஹேய், நாளைக்கு டெஸ்டடா, வந்து படிக்கலடா, வாடா. சொல்வதற்கு வாய் இருக்கிறது, கேட்பதற்கு காது உன்னிடத்தில் இருந்தால் நீ அங்கே தோற்கிறாயோ, அதுக்கா வந்தோம். இதை சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் என் பிள்ளைகளே. நோ என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். இந்த காலகட்டம் உங்கள் தவக்காலம். இந்த காலகட்டத்தில் பலவீனங்களுக்கு நோ சொல்லி பழகுங்கள். யாரும் கூட கிடையாது. சேர்ந்து இருக்கிறீங்கல்ல, எக்ஸாமினேஷன் எழுதணும், தனித்தனியா தான் எழுதணும். ரிசல்ட் தனித்தனியா தான் வரும், சேர்ந்து வராது. அதனால இங்க வந்து கம்பானியன்ஷிப் இருக்கலாமே தவிர நோ ஃப்ரெண்ட்ஷிப். ஐ அம் சாரி டு சே திஸ் as a teacher. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாம், கம்பானியன்ஷிப் வச்சுக்கோ. சேர்ந்து படிக்கலாம், இருக்கலாம், எல்லாம் சரி. ஆனால் நோக்கம், இலக்கு என்பது மிக குறுகிய காலத்தில் வந்திருக்கிறீர்கள். அந்த குறுகிய காலத்தில் சில விஷயங்களை சம்பாதித்து விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற மிக மிக நுட்பத்தோடு இருங்கள். நான் வந்து வெளியில நிறைய பேசுறதுக்கு போறேங்க. இப்ப போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால இருந்தேன். நான் இங்க 5 மாநிலங்கள் பயணம், 8 நிகழ்ச்சிகள், எல்லாரிடத்திலும் நண்பர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு பயணம் செய்கிறேன் என்றால் ஒரே ஒரு ரகசியம்தான். கடத்திட்டு போறேன், தாயன்போடு கடத்திட்டு போறேன். I will never become personal in official matters. பர்சனலே ஆக மாட்டேன், ப்ரொஃபஷனலா இருப்பேன். ப்ரொஃபஷனலா இரு, அபிஷியல் மேட்டர்ல பர்சனல் ஆகாத. என்ன விட்டுட்டு நீ சாப்பிட போயிட்டியா, போ, என்கிட்ட பேச. மச்சான் வரேன்னு சொன்ன 3 மணிக்கு 4:30 மணி வரலாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், வரல, சொல்லிட்டு போறது இல்லையா, படா. அதற்காக வர இல்லை. Don't be personalized. இது உன்னுடைய பர்சனலை வளர்த்துக் கொள்வதற்கான காலம் இல்லை. இப்படி காலம் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் இருக்கும். அந்த துணிச்சல் இல்லை என்றால் நீ பர்சனலைஸ் ஆனா இன்னும் 4 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுவேன். வந்து வந்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். கிளியர் பண்றது கஷ்டம். இல்லனா ஹிட் ஆஃப் தி புல்சை, ஒரே டைம்ல அடிச்சு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உன் இலக்கு, உன்னுடைய வட்டம், உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் வேறு. அங்கு செல்வதற்காக இங்கே நீ பயிற்சிக்கு வந்திருக்கிறாய். நீ பயிற்சியாளர் என்பதிலே கவனம் வை. நீ கல்வி கற்பதற்காக வந்திருக்கிறாய் என்கின்ற கவனம் வை. இந்த கவனம் வைத்திருக்கின்றவர்களுக்கு எனர்ஜி கூடுதலா கிடைக்குது. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க கூட்டம் கூட்டமா தான் வந்துச்சுங்க, போகும்போது தனித்தனியா பிரிச்சு விட்டுருவீங்க போல இருக்கேன்னு. அதுக்கு தான் வந்திருக்கேன். போ, இலக்கோடு போ. உன்னுடன் இருப்பது எது? உன் இலக்கு. இரவு பகல் என்று பாராமல் உழை, படி. படித்து முடித்து ஒரு இலக்கை. இவங்க சொல்றாங்கல்ல 22,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த 22,000 பேரில் இதோ இந்த சபையில் இருக்கக்கூடிய 2,000 பேரும் சேருங்கள். இதோ என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் 8,000 பேரும் இதில் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த வருடத்திற்கான தேர்வு முடிவுகள் வருகின்ற பொழுது இந்த NRIS அகாடமியில் இருந்து வெளிவந்தவர்களுடைய எண்ணிக்கை 30,000 என்று அவர்கள் சொல்லவர். ஒண்ணு கூட தோக்க கூடாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு கூட தோக்கிறதுக்கா வந்தோம். தோக்கிறதுக்கா வந்தோம். எதுக்கு தோக்கிறது? எல்லாரும் என்கிட்ட சொல்வாங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நான் தோற்றவர்களை, தோற்கின்றவர்களை மன்னிப்பதே இல்லை.
தோத்த? யோசி. அதுக்கா வந்த? அறிவு இருக்குல்ல, புரியுதுல்ல, எங்க மிஸ் பண்ண? மிஸ் பண்ண கூடாது. மார்க் டெஸ்ட்லயே நீ வந்து கணிச்சுக்கோ. மார்க் டெஸ்ட்லயே அடிச்சு காட்டு. டைம் லிமிட்ட சுருக்கு. உன்னுடைய உயிர் எல்லாம் அந்த எக்ஸாமினேஷன்ல மட்டுமே இருக்கணுங்கிற துணிச்சல் உனக்கு வரட்டும். முதல்ல யாரையும் சார்ந்துக்காத. நான் எப்பவுமே சொல்லுவேங்க, அதை இங்க சொல்லட்டுமான்னு பெரியவங்க கொஞ்சம் காதை மூடிக்கோங்க. முக்கியமா இந்த மாதிரி மிஷன்ல இருக்கிறவங்க லவ் பண்ணாதீங்க. சனிய அந்த நினைப்பு, சனிய நினைப்பு, எனர்ஜி வேஸ்ட் ஆகும், நம்மள உள்ள பிடிச்சி இழுக்கும். அதுலயும் முக்கியமா லவ் பண்ற பக்கத்துல உட்காரவே உட்காராத.